அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஆலு பூரி செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பஞ்சாபி டிஷ்ஷான சோலே மசாலா கொண்டக்கடலை வச்சு செய்ய போகிறோம். இது ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கொண்டக்கடலை நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு டீத்தூள் 2 ஸ்பூன் இதில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி போட்டிருக்கேன். இதை 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கு மாவு குழச்சிடலாம். அதுக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம் வேக வச்ச கிழங்க. நம்ம மசிக்கிறத விட இதுதான் பெட்டராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தலையை இலை மட்டும் எடுத்திருக்கேன், காம்பு இல்லாமல் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் கடலைக்கான மசாலா. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி. அப்புறம் 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டீ பேக் எதுக்காக போடுறோன்னா இந்த கருப்பாக இருக்கணும் இந்த மசாலா. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். அதையும் வதக்கிட்டு சோலே மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சோம்ல அதில் இதை ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கடலையை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசித்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மசித்து இந்த கொண்டக்கடலையிலே சேர்த்துடலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ தான் அந்த தண்ணி, நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா கருப்பாக தான் இருக்கும். அதுக்காக கொண்டக்கடலை கூட வெள்ளையாக தெரியக்கூடாது. அதுக்காக தான் டீ தூள் போட்டு நம்ம வேக வைக்கிறோம். உப்புத்தூள் போட்டாச்சு. இதில் ஆம்ச்சூர் பவுட்ருன்னு ஒன்று சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். இப்போது எலுமிச்சைப்பழம் தேவையான அளவு இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சோலே மசாலா ரெடி. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம உருண்டை போட்டுக்கலாம். மாவு பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது, அதான் பதம். உங்களுக்கு அப்படி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோதுமை சேர்த்து அதுலேயே பிணைஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள், நான் மாவு எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணல, எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணியிருந்தேன். அதோடையே நான் இப்போ வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, ஏன்னா ஓரளவு உப்பி வரணும்ல பூரி. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பில். இப்போ ரெடி. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும். இதில் நம்ம ஓமம், சீரகம், எள்ளு,
மல்லித்தழை எல்லாம் போட்டிருக்கிறதுனால பூரி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். இதில் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக அவங்க வந்து ஊறுகாய் கூட இதில் வச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான சோலே மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நம்மளுடைய ஆலு பூரி சோலே மசாலா ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.